எல்லாம் கைகளை உயர்த்தி எங்களை உருவாக்குறவரே, எங்களை உற்சாகப்படுத்துகிறவரே, எங்கள் உயிரில் கலந்தவரே, எங்கள் உறவிலே எப்பொழுதும் நிலைத்திருக்கிறவரே, எங்களுக்காக உயிரையே கொடுத்தவரே, என் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் பலவீனத்தோட, சோர்வோட, டிஸப்பாயின்மெண்ட்ஸோட, விரக்தியோட, இந்த பிள்ளைகள் வேதனையோட கரங்களை உயர்த்தி அப்பா என்று உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அநேகர் ஆண்டவரே உம்மை குறை கூட சொல்லவில்லை. இது எங்களால் தான் ஆனது, எங்களுடைய சாய்ஸின் படியே, நாங்கள் தெரிந்து கொண்டபடியே எங்களுக்கு இந்த விளைவு ஏற்பட்டது என்று தங்களைத்தானே மார்பிலை அடித்துக்கொண்டு அழுகிற அநேகரை நான் பார்க்கிறேன். சிறுநீரகம், இருதயம், நுரையீரல், ஈரல், கல்லீரல், ஜீரண உறுப்புகள், அல்சர், விசேஷமாக யூட்டரஸ். கடந்த நாட்களாக இந்த யூட்டரஸ் பற்றி ஆண்டவர் அதில் காணப்படுகிற பிரச்சனைகளை பற்றி தீர்க்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதே ஒரு விடுதலை, மருத்துவர்கள் கொடுக்க முடியாத, தேவனால் முடிகிற ஒரு மருத்துவர் போல என் ஆண்டவர் இயேசு குடும்ப மருத்துவரை போல இப்பொழுது விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். உதரத்தின் ஊர் நிற்கிறது காய்ஸ்தோத்திரம். பலவீனத்திலே கர்த்தருடைய பலன். பிள்ளைங்க தேர்வு எழுதுறாங்களா? ஒரு நிமிஷம் கை உயர்த்தல போதும். உயர்த்துங்க. ஜெயம் கர்த்தரால் வரும். மோசே உயர்த்தி அமலேக்கியர்களை ஜெயித்தான் என்றால், மேற்கொண்டான் என்றால், நாம உயர்த்தும் பொழுது ஏன் கர்த்தர் நம்மை மேற்கொள்ள அவர் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாக இருக்க மாட்டார். மோசேக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயம் அல்ல. அதே போல சாலமன் உயர்த்தி அவன் கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான்னா ஏன் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது? கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, ஞானத்தையும் அவர்கள் கேளாத ஐஸ்வர்யத்தையும் எங்களுக்கு தாரும். தாவீதின் குமாரனை இறங்கும் கைகளை விரித்து கேட்டான். கர்த்தர் கண்களை கொடுத்தாருன்னா அந்த பிளைண்ட் மேன் மட்டும் தானே கர்த்தர் நமக்கும் அவர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உச்சன் தலையிலிருந்து கண்கள் இருந்து கால்கள் வரைக்கும் கர்த்தர் புதிதாக்குகிறார். அவர் பாரபட்சம் உள்ள தேவன் அல்லவே அல்ல. ஒரு பெண் கையை நீட்டி தொட்டால் அந்த பெண்ணுக்கு மாத்திரம் தான் சுகம் கிடைக்குமா? நீங்கள் கைகளை உயர்த்தி நீட்டி ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கும் சுகம் கிடைக்கும். மூழ்கி போகிறேனே என்று தாவீது கைகளை உயர்த்தின பொழுது ஒரு கரமனை பிடித்து தூக்கி நிறுத்தினது அவர் பேதுருக்கு மாத்திரம் தான் உதவி செய்வாரா? நமக்கும் உதவி செய்வார். நிற்க பலனில்லை என்று யோசுவா சொன்ன போது அவனுக்காக யுத்தம் பண்ணின ஆண்டவர் நமக்கு யுத்தம் பண்ண மாட்டாரா? நிச்சயம் யுத்தம் பண்ணுவார். நமக்கு விரோதமாக எழும்புகிற கோலியாத்துக்காக நாம் கரத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தர் ஒரே கல்லில அவனை வெளுத்தி அவன் பின்புறத்திலிருந்து அவனை அடித்து நொறுக்கி அவனை முகம் குப்புற விழ பண்ணி நம் கால்களிலே விழ பண்ண போகிறது தாவீதுக்கு மாத்திரம் தானா? நமக்கு இல்லையா? நிச்சயம் நமக்கு செய்வார். சொல்லி சோம் பண்ணுங்க. சொல்லி சோம் பண்ணுங்க. ப்ரிசைஸா சொல்லுங்க, குறிப்பா சொல்லுங்க. என் ஆண்டவர் பாரபட்சம் உள்ள தேவன் அல்லவே இல்லை. அவர் நேற்று மின்று மாறாதவர். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கும் அப்படி செய்ய போகிற தயவு காட்சி தோற்றம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.